ரெடி ஆயிட்டா. அவ நேத்து நடந்தது எதுவும் நினைச்சிட்டே இருந்தால? அப்படிலாம் எதுவும் இல்ல? இல்ல, நல்லாதான் இருக்கா. காலையிலே நேரமா எந்திரிச்சு பிராக்டிஸ் கூட பண்ணா. நானும் அவளுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன். பாட்டு போட்டியில கண்டிப்பா நல்லா பாடுவா. எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்ல பொண்ணு. தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறான். எல்லா விஷயத்திலும் இனிமேல் அவ கொஞ்சம் கவனமா தான் இருக்கும். இதுதான் நல்ல சந்தர்ப்பம் ரேவதி. சொல்லிடு சொல்லிடு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ராஜா, என் மனசுல இருக்கிறத நான் உன்கிட்ட சொல்ல போறேன். நேத்துல இருந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் சொல்ல முடியாம தடுத்துட்டே இருக்கு. கொஞ்ச நாளாவே உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணம் ஆன புதுசுல உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு கேவலமா நடந்துக்க முடியுமோ அவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டேன். உன்னை அசிங்கப்படுத்திருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன். ஆனா நீ அதையெல்லாம் பொறுமையா தாங்கிக்கிட்ட. உன் இடத்துல நான் இருந்திருந்தா இவ்வளவு பொறுமையா இருந்திருப்பேன்னு தெரியாது. இப்ப உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். இனிமே உன்னை சுத்திதான் என் வாழ்க்கை இருக்க போகுது. உனக்காக தான் நான் வாழ போறேன். நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன். I love you, Raja. Love you. இங்க தானே இருந்தாரு, அதுக்குள்ள எங்க போனாரு? எங்க போயிருப்பாரு? ஷோ, எந்த வாட்டியும் மிஸ் ஆயிடுச்சா? நான் என்ன பண்ணுவேன்? போச்சு, மொத்தமும் எல்லாம் போச்சு. இப்பவும் சொல்ல முடியலையா? அப்படியா? சரிங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம். சரிங்க சார், தேங்க்யூ. உங்கள்கிட்ட தான் கால் பண்ணாரு. சீக்கிரமா கிளம்பி வர சொல்றாரு. இந்த தடவை சொல்ல முடியாம சொதப்பல் ஆயிடுச்சே. இனிமே எப்படிதான் ட்ரை பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. நான் ஐ லவ் யூன்னு சொல்றதுக்குள்ளேயே வயசாயிடும் போல இருக்கே. என்ன மேடம் சொல்றீங்க? நகையை காணுமா? ரூம்ல நல்லா தேடி பாத்தீங்களா? நல்லா தேடி பார்த்துட்டோம் சார், எங்கேயுமே இல்ல சார். மேடம், எங்க ஹோட்டல்ல இந்த மாதிரி நடந்ததே இல்லையே மேடம். உங்க ரூமுக்கு யாராவது புது ஆள் வந்தாங்களா? ஆமா சார், எதிர்த்த ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு வந்தா. ஏதோ ஜீ தமிழ் ப்ரோக்ராம்ல பாட வந்திருக்கிறதா சொன்னா. அவளை தவிர வேற யாரும் வரல சார். அப்ப அந்த பொண்ணு தான் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த பொண்ணு போயிருக்கிற இடம் எனக்கு தெரியும். இதை நீங்க கொஞ்சம் பெருசு பண்ணாதீங்க. எங்க ஹோட்டல் பேரு கெட்டு போயிரும். நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கே போய் உங்க நகையை மீட்டு கொண்டு வந்துடுறேன். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார், நான் சீக்கிரமா வந்துடுறேன். சார் 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 சார், அந்த பொண்ணு தான் சார். ஓ, அந்த பொண்ணா? ஆமா சார். ஏமா, கொஞ்சம் இங்க வாங்க. உங்க பேர் என்ன? ஸ்வாதி சார். இங்க என்ன பண்றீங்க? பாட்டு போட்டியில கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன் சார். உங்க பேக்கை கொஞ்சம் செக் பண்ணோம், எடுத்துட்டு வரீங்களா? என் பேக்கை செக் பண்ணணுமா? எதுக்கு சார்? ஏமா, பேக் எடுத்துட்டு வாமா சொல்றேன். சார், நீங்க பாட்டுக்கு வந்து பேக்கை செக் பண்ணணும்னு சொன்னா எனக்கு ஒன்னும் புரியல. நீ தங்கியிருக்க ஹோட்டல்ல உன் ரூம் பக்கத்துல ஒரு ஃபேமிலி தங்கியிருக்காங்க தெரியுமா? ஆமா, தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கே. அவங்க ரூமுக்கு நீங்க காலையில போனீங்களா? ஆமா, போனேன்.
அந்த குழந்தை ரூமை விட்டு வெளியே வந்துருச்சு. அதை தூக்கிட்டு போய் நான் ரூம்குள்ள கொடுத்துட்டு வந்தேன். அவங்க ரூம்ல இருந்த நகையை காணோம்னு இந்த மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இவர் வந்து என்கிட்ட புகார் கொடுத்திருக்காரு. அதான் உன்னை விசாரிக்க வந்திருக்கேன். நகைய காணுமா? அவங்க ரூம்ல நகை காணாம போனதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? அது எதுக்கு சார் என்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க? அவங்க ரூமுக்கு போன வெளியால நீங்க மட்டும்தான் இன்னைக்கு. நீங்க போன பிறகுதான் அந்த ரூம்ல நகையை காணாமனு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் உங்க பேக்கை செக் பண்ணலாம்னு வந்திருக்கேன். சார், அவங்க ரூமுக்கு போனா நான் தான் எடுத்தேன்னு அர்த்தமா? அவங்க எங்கேயாவது மறந்து வச்சிருக்கலாம், இல்ல அவங்க இல்லாத நேரத்துல யாராவது எடுத்துட்டு போயிருக்கலாம். தேவையில்லாம என்ன சந்தேகப்படுறீங்க? இங்க பாருமா, அந்த ரூம்ல இருக்கவங்க நீங்க தான் எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. கம்ப்ளைண்ட்னு வந்தா நாங்க எல்லாத்தையும் விசாரிச்சுதான் ஆகணும். பேக் எடுத்துட்டு போமா போயிட்டு. சார், நான் தான் நகையை எடுக்கலன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு பேக்கை கேக்குறீங்க? ஏமா, பேக்கை கொடுனா கொடுக்க வேண்டியதானே? நகை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு திருப்பி உங்ககிட்ட கொடுக்க போறேன். எப்படியா? என்னம்மா, நகை என்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லி சாட்சியம்மா. இப்ப என்ன சொல்ல போற இதுக்கு? சார், இந்த நகை எப்படி என் பேக்ல வந்துச்சுன்னு எனக்கே தெரியல சார். நான் அதை எடுக்கல என்ன சார். சார் இவ? அந்த குழந்தைய விட தான் நான் ரூமுக்கு போனேன். மத்தபடி அவங்க ரூம்ல நான் எதையுமே எடுக்கல.